பிரைட் மாடலில் ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் மாடலில் இது ஒரு அப்டேட் மாடல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடலை பார்த்துடலாம். மிஷின் ஆன் பண்ணுங்க. இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி 50 kg, 50 கிலோ வரைக்கும் இடம் பார்த்துக்கலாம். வெயிட் வைங்க. வெயிட் வச்சுட்டு ரேட் என்ட்ரி பண்ணுங்க. இந்த மிஷினில் 3 மெமரி இருக்கு. அப்போ டைரெக்டாக ஒரு 117 போடுங்க தம்பி. ஏதாவது ஒரு ரேட் டைப் பண்ணுங்க. ஓகே, 2 kg வெயிட்டு 170 rupees per kg. டோட்டல் ப்ரைஸ் 340. இல்லை M1 M2 M3 அப்படிங்கிறது மெமரி 1 மெமரி 2 மெமரி 3. அதில் வந்து 150 M1ல 150 rupees, M2ல பண்ணுங்க 150 rupees சேவ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாகவும் இந்த மாதிரி 3 மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். 250 M3 350. ஓகே, கல் எடுத்துருங்க தம்பி. இதோடைய ரியர் வியூ காமிங்க. ஸோ அப்படி பேக்கில் திருப்புங்க, வச்சுருங்க. ரியர் வியூவில் வந்து வெயிட்டு டோட்டல் அமௌண்ட் அதுவும் வந்துடும். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. இந்த மிஷின் எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு சென்சார்லாம் ஃபுல்லி கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, வச்சுருங்க. இந்த மாடலில் ஒரு கஸ்டமர் மல்டிபிள் ஐட்டம் வாங்கினாங்கன்னா மிஷின்லேயே நம்ம டோட்டல் பார்க்க முடியும். அது எப்படின்னு இப்போ ஒரு முறை பார்த்துடலாம். அதாவது ஒரே வாடிக்கையாளர் வேறு வேறு ஐட்டம் வேறு ரூபாயில் வாங்கினாலும் இதில் வந்து டோட்டல் பார்க்க முடியும். வைங்க, ஒரு 1/2 கிலோ வைங்க. ஓகே, இப்போ 1ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 கிலோ வாங்கியிருக்கிறாங்க. 150 ரூபா ரேட்டில் 75 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த ஆட் அப்படிங்கிற பட்டனை அழுத்திடலாம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக இன்னும் பர்ச்சேஸ் முடிக்கல, அடுத்தடுத்து வாங்க போகிறாரு. ஓகே, அடுத்து ஒரு 1 கிலோ வச்சுட்டு அடுத்த ஐட்டத்தை என்ட்ரி பண்ணுங்க. இது 1 kg M2 கூட இது 2வது. ஸோ இப்போ 2வது பொருள் 1 கிலோவுக்கு வாங்கியிருக்கிறாரு. அது 250 ரூபா ரேட்டில் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, எடுத்துருங்க. அடுத்து ஆட் அமைக்கிட்டார். இப்போ 3வது ஐட்டம் 2 கிலோ வாங்கியிருக்கிறாரு. இப்போ 350 ரூபா அதோடைய மதிப்பு. ஆட் அமைக்கிட்டாரு. இப்போ எடுத்துருங்க, கல் எடுத்துருங்க. இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாரு. ஸோ இப்போ ஆட் பட்டனை ஒரு முறை அழுத்தினீங்கன்னா மொத்தம் 3 ஐட்டம் வாங்கியிருக்கிறாரு. 1025 ரூபா அவருடைய டோட்டல் அமௌண்ட்.